எடுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை எடுங்க. 6வது அதிகாரத்தை எடுங்க. இதல்ல செய்தி, இது உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவாக சொல்லுகிற வசனம் மட்டுமே. 22 முதல் 27 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க. முதல்ல எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27வது வசனம் முடிய. தேங்க்யூ. இப்பதான் வழிக்கு வருதுடே. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 22. என் முகத்தில் நல்ல சிரிப்பு வரணும்னா சவுண்ட்ஸ் நான் விரும்புகிறபடி அமையணும். ஆமாம், அப்போ நான் அப்படின்னா நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ தான் அது அப்படி வழிக்கு வருதுன்னு அர்த்தம். நான் முதல்ல சிரிக்கலை அப்படின்னா சவுண்ட்ஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் செட் ஆகி வருதுன்னு அர்த்தம். இன்னும் சிரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் சரியாக வேண்டிய இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஆண்டவர். எல்லாரும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் எல்லாரும் வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாகும். வார ஆண்டவர் மோசேயின் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தின் தேவ சமூகத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஆரோனை பார்த்து அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அழகான ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். ஆரோனின் குடும்பத்தார், ஆரோனின் ஊழியம், ஆரோனின் அழைப்பு என்பது தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் அழைப்பு. எங்க நின்று? தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதி. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் சரிப்படாது. அதிகாலை எழும்பி கூவுகிற வண்ணம் கூப்பிடுகிற ஆசீர்வாதம் அது சாபத்தை கொண்டு வரும்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆரோனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு 24 படிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பிரதானமாய் சொல்லுகிற 3 வார்த்தைகள் அங்கே என்ன சொல்லப்படணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். இரண்டாவது, கர்த்தர் உன்னை காக்க கடவர். இரண்டாவது என்ன தேவை? பாதுகாப்பு. இரண்டாவது என்னது? பாதுகாப்பு. மூன்றாவது, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னராகி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். மூன்றாவது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையே. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசீர்வாதம், செகண்ட் ஒன் பாதுகாப்பு, தேர்ட் ஒன் கிருபை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஃபோர்த் ஒன் சமாதானம். அப்ப சபையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சபையில் ஒருவரை ஒருவர் சொல்லுகிற 4 வார்த்தை. ஒன்று, நீங்க ஒருவரை வாழ்த்தினால் இந்த 4ம் இருக்கணும். ஒருவரை நீங்க பிளஸ் பண்ணா ஆசீர்வதிச்சா இந்த 4 வார்த்தை அங்கே இருக்கணும். இதுதான் சபைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. தேவ மனிதர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கேட்கல கிருபை 4,
ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். ஒன்று ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, தேவ சமம். இந்த 4 காரியங்களையும் ஆலயத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 காரியங்களும் எங்கிருந்தான் கிடைக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ சமூகத்துக்கு வரணும். ஒரு மனுஷன் நிறைவான பாதுகாப்பை அனுபவிக்க அவன் தேவ சமூகத்துக்கு வரணும். ஒருவன் தேவ கிருபையை அனுபவிப்பதற்கு தேவ சமூகத்துக்கு வரணும். அவன் தேவ சமாதானத்தை அனுபவிக்க தேவ சமூகத்திற்கு வரணும். தேவ சமூகத்தில் கிடைக்கிற இந்த 4ஐயும் இந்த உலகத்தில் நீங்க எங்கேயும் அனுபவிக்க முடியும். எங்கேயும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர்யா உலகத்தில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார். உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், கூட என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருப்பதில்லை? வேதனை இருப்பது இல்லை. அப்போ 4 காரியங்கள் என்ன? ஆலயத்திலிருந்து கிடைக்கிற 4 காரியங்கள். 1 ஆசீர்வாதம், 2 பாதுகாப்பு, 3 தேவ கிருபை, 3 4 சமாதானம். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வர வேண்டும். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் ஆலயத்தில் வந்து தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். இந்த 4ம் தேவை என்று சொல்கிறவர்கள் தேவ பிள்ளைகளோடு உறவில் வளர வேண்டும். இந்த 4ம் தேவை என்பவர்கள் பலிபீடத்திற்கு முன் அமர வேண்டும். காரணம், இந்த 4ஐயும் இந்த பூமியில் தருகிற ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கிற இடம். இந்த 4ம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல இந்த பூமியில் என்ன வேணும்? நமக்கு ஆசீர்வாதம் வந்துருது, பாதுகாப்பு வந்துருது, தேவ கிருபை வந்துருது, சமாதானம் வந்துருது. இனி உனக்கு இதுக்கு மேல ஒண்ணு சாவு மட்டும்தான் வரும். அது தானா வந்துக்கிடும். அதை நீ எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த 4 காரியங்களும் கிடைக்கிற ஒரே இடம் எதுதான்? சபை. அதனாலதான் சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவனை தேடுகிறதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்காக வாழுகிறதை விட்டுவிடக்கூடாது. இந்த 4 நாட்களிலும் ரொம்ப தெளிவா வசனத்தை படிக்க போகிறோம். இதை மிஞ்சின ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. நான் 3 தினங்களிலும் நம்ம படிக்கிற வசனம் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கணும், பாதுகாப்பை குறித்து படிக்கணும், தேவ சமாதானத்தை குறித்து படிக்கணும், கிருபையை குறித்து படிக்கணும். இந்த 4ஐயும் குறித்து படிக்கணும்னா ஜூன் மாதம் முழுவதும் கன்வென்ஷன் வைக்கணும். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால நான் கடைசியாக எடுத்துக்கொண்ட பகுதி 4வது வார்த்தை. இதுதான் உங்களுக்குரிய வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் 26 படிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி மாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பது. ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமே. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சுகமா இருக்காங்களா? யாருக்காவது கண்ணு உள்ள போற மாதிரி இருக்கு? இல்லை, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இடையில என்ன செய்வார்? நித்திரை அளிப்பார். கவனிச்சுக்கிடுங்க, உள்வாங்கும். அந்த ஆளு பைபிளை எடுத்து டப்புன்னு மண்டையில போட்டுறேன்னு. ஆமா, கர்த்தர் நல்லவர், மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நல்லா இல்லையா? பின்னால கை உயரல. ஒரு ஆமேன். ஆடை. நீங்க இப்படியே என்ன சந்தோஷமா என் கூட மெயின்டைன் ஆனியன்னா 9:15 9:20 நினைச்சு தரலாம், கூட்டத்தை முடிச்சுடலாம். உங்களுக்கு எப்போ போகணும்? உங்கள் பாஸ்டர் 9 மணிக்கு மேலே ஆவியானவருடைய நடத்துதலின் படி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் உங்களுக்கு எப்போ உங்களை நான் அனுப்பணும்? 9:15 அனுப்பலாமா? நல்லா இல்லை. 9:30
ஒரு தரம், அதுலேயும் ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை. 9:45 ஒரு தரம், அதுலேயும் இல்லை. 10 மணி ஒரு தரம், அல்லேலூயா. நானும் ஒரு சர்ச் ஏறத்தாழ 31 ஆண்டுகள் இந்த ராஜாவின் பணியில், 29 ஆண்டுகளாய் ஒரு சபையின் போதகர். அதனால உங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியும். மண்டையை பார்த்தியாளா, வளர்ச்சி தெரியுதா? அதுதான். சரி, கர்த்தர் பெரியவ, உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நம்ம கூட கர்த்தர் தான் பேசணும். நம்ம கூட கர்த்தர் தான். மக்களை எல்லாரும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களாலே போலியோ? இவரு திங்கக்கிழமை போறீங்களா? சரி, சுகமா இருங்களே. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவை, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, சபையில் நீர் கொடுத்திருக்கிற கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசுகிற ஒரு தருணம், அப்பாவுடைய பாதத்தில் அமருகிற ஒரு வாய்ப்பு, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும் ஒரு நாள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கும் கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. என் பிள்ளைக்கு கண்ணீர் வீணாகவே போகலை, அவன் பட்ட அவமானம் வீணாகவே போகலை. அவன் கண்ணீருக்கு நீர் கொடுத்த பிரதிபலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் வளரட்டும், இன்னும் கட்டப்படட்டும், இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு மந்தை பெருகுகிறது போல உன் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன். ஒரு மந்தை பெருகுகிறது போல உன் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையின்படி ஆகட்டும் ஆண்டவரே. இதில் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக, சமாதானத்தை அனுபவிப்பார்களாக, கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசும். நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாய் பிரசங்கிக்க எனக்கு கிருபை தார். கேட்கிறதை புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பேச வேண்டியதை பேசணும், புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்லும் பொழுது எங்கள் ஆத்துமாவில் பலன் உண்டாகணும், எங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகணும், எங்கள் விசுவாசத்தில் பலன் உண்டாகணும், எங்கள் அழைப்பு உறுதிப்படுத்தப்படணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் அப்பிரயோஜனமான மனுஷன். என் கடமையை மட்டும் நான் செய்ய வந்திருக்கேன். இந்த இடத்தை குறித்த, சபையை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதாக. இந்த சபை இப்படி பார்ப்பதில் சந்தோஷப்படுறேன்ப்பா. இன்னும் மகிமையானவைகளை இந்த ஊழியத்தில் பார்க்க செய்யுங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், திரளான ஜனங்கள் தேவனுடைய அன்பை உணர பிள்ளைகளை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.